ஃப்ரெண்ட்ஸ், பெப்பே காயின்ட ஒரு மைனிங் போட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சில வீக்ஸுக்கு போது இதில் லிங்க் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. பட் இதை பற்றின சில அப்டேட்டுகள் இதில் விட்ரோல் வந்து உடனடியாக கொடுக்குறாங்க. 100% நல்ல ஜெனுவினானதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருந்தது. ஸோ இன்றைக்கும் திருப்பி இந்த லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் வந்து விரைவில் தரேன். அதுக்கு முதல் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, லிங்கை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே இருக்க லிங்கையோ இல்லை டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் லிங்கை கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு இது மட்டும்தான், முதலாவது மட்டும்தான் மைனிங் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணணும். உங்களுக்கு இப்படி லொக் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று டைமண்ட் கேட்பாங்க அல்லது பெப்பே காயின் கேட்பாங்க. பெப்பே காயின் நீங்கள் வெளியேருந்து கொண்டு வர தேவையில்லை, உள்ளே மைன் பண்ணுறதே செய்யலாம். இதில் வந்து பாருங்கள், இந்த இருக்க 50 டைமண்ட் கேட்பாங்க. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இதில் நாங்கள் கலெக்ட் பண்ணணும். இது வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண பெப்பே காயின் அளவு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸுக்கு ஒருக்கா நாங்கள் 4 ஹவர்ஸுக்கு ஒருக்கா ரிசீவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து இது மைன் பண்ணி கொண்டு இருக்குது. நான் இதை ரிசீவ் பண்ணுறேன்டா, இதில் வந்து பாருங்கள் 23,000 காயின் இருக்குது. இதில் 2,200 சொச்சம் வருது. ஸோ 25,000 ஆகிட்டு இப்போ இது திருப்பி சைவர்லேருந்து வரும். மேலே டைமும் வந்து ரீசெட் ஆகிடும். அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இதில் எடுக்கிற எத்தனை பொட்டு எடுக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் திருப்பி ஆக்டிவ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 2 3 4 5 போட்டில் ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது செகண்டுக்கு 1 காயினும், இதில் வந்து செகண்டுக்கு 2 காயின் கிடைக்கும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்டுக்கு 3 காயின், நாலாவது செகண்டுக்கு 4 காயினும், அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 5 காயின்ன்ற மாதிரி வரும். ரைட், இதே மாதிரி இப்போ இந்த ஆறாவது ஆக்டிவ் பண்ணால் செகண்டுக்கு 6 காயின் கிடைக்கும். பட் ஆறாவது ஆக்டிவ் பண்ணணும்னா நான் 5 லட்சம் காயின் மேலே நான் சேர்த்து வச்சுருந்துருக்கணும். 5 லட்சம் காயினை கொடுத்தா தான் இதை நான் ஆக்டிவ் பண்ணலாம். அப்போ தான் இது அன்லாக் ஆகும். செகண்டுக்கு 6 காயின் படி கிடைக்கும். மேலே வந்து பாருங்கள், இதில் காயின் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 57,000 காயின் இருக்குது. 5 லட்சம் காயினாக சேர்க்கலாம். நீங்கள் இதில் எப்படி பொட்டுகள் ஆக்டிவ் பண்ண. அதே மாதிரி ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா 7 காயின் கிடைக்கும் ஒரு செகண்டுக்கு. இதுக்கு வந்து 30 டைமண்ட் வேணும். ஓகே, டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இந்த டைமண்ட் கலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்டுக்கு வந்து ஒரு ஆள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைமண்ட் படி கிடைக்கும். இதில் தான் சொல்லியிருக்குமா, இன்வைட் 1 ஃப்ரெண்ட் ஏர்ன் 2 டைமண்ட்ஸ் வித் அ மேக்ஸிமம் 20 டைமண்ட்ஸ் பெர் டே என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு இதுக்கு ஒரு 2 இது 2 இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த நாளைக்குரிய 20 எடுத்துட்டேன். ஸோ நாளைக்குரிய அடுத்த 20க்கு இதை கிளிக் பண்ணினேன்னா எனக்கு இதில் வந்து ஆட் ஆகும். ஓகே, அந்த இன்வைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் அதை எடுக்கலாம். அதை விட வேறு வழி இருக்கான்றது எனக்கு இன்னும் இதை பற்றின 100% டீட்டெயில் தெரியலை. விரைவில் வந்து என்னென்னா நான் இது சம்மந்தமாக வேறு வீடியோஸ்களையும் செக் பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் ஹிந்தியில் தான் கூட கிடக்குது. எனக்கும் பெரிய அப்டேட்டுகள் இல்லை. ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டுகள் விரைவில் உங்களுக்கு நான் தரேன். மற்ற இந்த விட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் விட்ரோ பண்ணிக்கலாம். இதில் ரோவெக்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க பாருங்கள். அதுவும் ஒரு பொட் உண்டு. அதுக்குள்ளே தான் நாங்கள் விட்ரோ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலும் விரைவில் தரேன். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொட் ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து ஒரு வாலெட் மாதிரியே உங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்களோட பெப்பே காயின் வந்து இந்த இருக்குது. ரைட், இதில் இந்த இருக்குது வாலெட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா எங்களோட வாலெட்டுக்கு வந்து நாங்கள் விட்ரா பண்ணி எடுக்கிறது இங்கே வந்து சேரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் அப்டேட்டுகள் மெயினாக வரக்குள்ள நான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு லிஸ்ட் என்று கேட்டிருக்காங்க காயின். அதாவது உங்கள்கிட்ட ஒரு காயின் இருந்தாலும் இதில் கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் வாலெட்டுக்கு இப்போ பெப்பேட ப்ரைஸு போகுது பாருங்கள். 0.50 தள்ளி 5 இதில் காட்டுது. ஸோ பைனான்ஸில் போய் இதில் ப்ரைஸை பார்ப்போம். பெப்பேக்கு 0.50 தள்ளி 7.8 கிடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒன்று தான், ப்ரைஸ் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதில் ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு விரைவில் நான் என்ன மாதிரின்றது இதில் எடுத்தாரேன். ஸோ இதில் இந்த ரோவெக்ஸ்ன்றதுக்குள்ளால் நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதில் விட்ரோ வந்து பாருங்கள் இந்த இருக்குது. இதில் 2000. ஸோ இதை விட்ரோன்றதை நான் கொடுத்து பார்ப்போம்.
முதலாவது கிளிக் பண்ணுறேன். விட்ரோ ரோஎக்ஸ்ன்றதை கொடுக்குறேன். பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு விட்ரோன்றதை கொடுக்குறேன். கொடுத்தா விட்ரோல் சக்ஸஸ் என்று வருது. ஓகே, இப்போ நான் ரோஎக்ஸ்ன்றதுக்குள்ளே திருப்பி போய் பார்ப்போம். எனக்கு பெப்பே வந்து 0 இருந்தது. இப்போ இதுக்குள்ளே வந்து வாலெட்டை கிளிக் பண்ணுவேன். இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ரைட். இங்கே இருந்து தான் நாங்கள் இந்த விட்ரோவலை இதுக்குள்ளே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பெப்பேன்றதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபீஸே வந்து கூட வருது. பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ன்றதை கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து அட்ரஸை கொடுத்து ஸோ மினிமம் அமௌண்ட் எவ்வளோ வருது, 20 லட்சம் பெப்பே வந்துச்சுன்னா நான் இதிலேருந்து விட்ரோ பண்ணலாம். ஓகே, இதிலிருந்து நாங்கள் எங்களுடைய வேறு அக்கௌண்ட்டுகளுக்கு விட்ரோ பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு தரம் தான் விட்ரோல் இதில் கொடுக்குறாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 லட்சம் பெப்பே இருக்குது. பட் அதுக்கு வந்து 6 லட்சம் பெப்பே நான் விட்ரோ பண்ணுறேன்னா 200 டைமண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் கிளிக் பண்ணி பார்ப்போம். 6 லட்சம் பெப்பேக்கு வந்து 184 டைமண்ட் கொடுத்து தான் விட்ரோ பண்ணலாம். அடுத்து 6 லட்சம் இதில் வந்து 24 லட்சத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 644 டைமண்ட் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் போல தான் இருக்குது. பட் ஃப்ரீ தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த லெவல்ன்றது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெவலுக்கு விட்ரோவல் 1 லெவலுக்கு விட்ரோவல் 0, செகண்ட் லெவலுக்கு 100 போட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டும் விரைவில் தரேன். லாங்குவேஜ் ஓகே. இந்த டைமண்ட்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இதுக்குள்ளே எங்களோட டைமண்ட் இருக்கும். இதுக்குள்ளே இன்வைட்டுக்கு வந்து உங்களோட லிங்கை ஷேர் பண்ணி காப்பி பண்ணி ஷேர் பண்ணி அடிஷ்னலாக நீங்கள் இதில் இந்த டைமண்டை கூட்டிக்கொள்ளுங்க. மற்றது இதில் வந்து விட்ரோ சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கண்டு தந்துருக்காங்க. இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணியும் நீங்கள் டைமண்டையும் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி பெப்பே காயினையும் ஏர்ன் பண்ணலாம்ன்ட்ருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு உண்மையாக என்னென்ன விலங்கல்ல ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்வைட்ன்றது நான் பார்த்துட்டேன். அடுத்தது வந்து பார்ட்னர் என்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணோம்னா 50 பீப்புள் இன்வைட் பண்ணால் லெவல் 10. ஸோ ஓகே, அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் லக்கி பேக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்டேட்டும் நான் உங்களுக்கு விரைவில் தரேன். ஜஸ்ட் ஓகே, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 2-3 டேஸுக்குள்ளே இதில் ஃபுல் அப்டேட் நான் உங்களுக்கு எடுத்துறேன். இது 100% ஃப்ரீ. எக்காரணம் கொண்டும் ஒரு ரூபா காசு கூட இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, செலவழிக்க வேணாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ளே, இப்போ 4 ஹவர்ஸ் தான் வெயிட் பண்ணணும் இல்லை, ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒருக்கா சரி உங்களுக்கு டைம் கிடைக்கக்குள்ள இதில் வந்து ரிசீவ் பண்ணி இதில் இருக்கிறத இங்கே அனுப்பிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களோட வேலை. இப்போ இதை அனுப்பினோடனே இதை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது 4 ஹவர்ஸாக மாறிடும். ஸோ அதுதான் இந்த போட்டில் இருக்கிற நல்ல விஷயம். ஸோ அதால் இதை கட்டாயம் செஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ ரிசீவ் பண்ணியாச்சு. ரிசீவ் பண்ணுறது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரிசீவ். ஸோ எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன். 4 ஹவர்ஸ் திருப்பி ஆக்டிவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதில் வந்து செகண்டுக்கு 1 பெப்பே கிடைக்கும். இதில் செகண்டுக்கு 2 பெப்பே, மற்ற செகண்டுக்கு 3 பெப்பே, செகண்டுக்கு 4 பெப்பே, செகண்டுக்கு 5, செகண்டுக்கு 6 இது தான் அடுத்த டார்கெட். அது வந்து எனக்கு 5 லட்சம் காயின் வரணும். இதில் 5 லட்சம் வந்துச்சுன்னா அதையும் ஆக்டிவ் பண்ணி எடுத்துருவேன். ஓகே, ஸோ எவ்ரிடே 2000 காயினாவது விட்ரோ பண்ணுவோம். மற்றது இதில் கூட காயின் விட்ரோ பண்ணுறதுக்கு இந்த டைமண்டை நாங்கள் கூட்டிக்கொண்ட உடனடியாக விட்ரோ பண்ணலாம். டைமண்டை கூட்டுறதுக்கு இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதன் மூலமாக நீங்கள் இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் இப்போதைக்கு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டுருங்க. இதில் அடுத்த அப்டேட் நான் விரைவில் உங்களுக்கு கொண்டு வரேன். என்னென்று 100% இதில் ஒர்க் பண்ணுறதுன்றது. முதல்ல மைனிங்கை மட்டும் செஞ்சு கொள்ளுங்க. எனக்கும் இன்றைக்கு தான் இதில் பற்றி ஒரு உண்மையான ஒரு பொட்டுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சபடியால் தான் இந்த வீடியோ போடுறேன். பட் இது வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முதல் இந்த பொட் வந்து வந்தது. நான் குரூப்பில் ஷேர் பண்ணினேன். நானும் இதில் மினக்கடலை. ஓகே, ஸோ பார்ப்போம். இதில் எங்களுக்கு உடனடி விட்ரோல் வருதுன்றாங்க. வந்துச்சுன்னா நல்ல விஷயந்தான்.
மற்றதெல்லாம் நாங்கள் மினக்காரம் எத்தனையோ போட் அதில் விட்ரோல் வந்து பெரிய கஷ்டத்தில் இருக்குது. இது வந்து விட்ரோல் உடனே வருதுன்றாங்க, பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இல்லை டைமை ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.